ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பச்சை புளி ரசம் தான் வைக்க போகிறோம். அடுப்பே பற்ற வைக்காமல் நம்ம ரசம் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான பொருளும் கம்மி தான் அதுக்கு. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் புளியை. அதனால் கரைச்சி கைவிட நல்லா கரைச்சி கையாடி வடிகட்டி வச்சிடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி குழம்பு வைக்கல, பொரியல் மாதிரி தான் செஞ்சேன், குழம்பு வைக்கல. சரி கொஞ்சம் டயர்டாக இருக்க மட்டும் இருந்துச்சா, சரி இந்த பச்சை புளி ரசமாக வச்சிடலாம், செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே இன்றைக்கி வச்சாச்சு மதியானம் சாப்பாட்டுக்கு. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஜீரகத்தை இடித்து எடுத்துக்கலாம். இடிகள் இருந்தால் இடிகள் எடுத்துங்க, இல்லை அம்மி இருந்தால் கூட அம்மியில் நமர்த்தி எடுத்துக்கலாம். இப்போ எதாவது இடிகள் தான் இருக்குது, இடிகளில் வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூனு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 30 மிளகு இருக்கும். 30 மிளகு மேலேயே இருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு ஒரு நிறைய மிளகு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இந்த மிளகு நல்ல காரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து கேரளா மிளகு. எங்கள் அக்கா தான் கொடுத்தாங்க. அங்கேருந்து அவங்க யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. செம்ம காரமாக இருக்கும் இந்த மிளகு. இதெல்லாம் இடித்தோன்னே ஒரு 3 பல் பூண்டு ஒரு 3 பல் போதும். 3 பல் பூண்டு, 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2-3 கொத்து சேர்த்துருக்கேன். நம்மகிட்ட மல்லித்தலை இல்லை, மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த சைட்லாம் இடியாமல் இருக்கும், அதெல்லாம் கை விட்டு எடுத்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து புளிச்சையோட சேர்த்து நல்லா கரைச்சி உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஊற்றி சுடு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இடித்தாச்சு. இப்போ மேலே தான் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளித்தண்ணியோட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வாசனை இடிக்கும் போது அந்த ரசத்தோட வாசனையே நல்லா இருந்துச்சு. அந்த இடிக்கும் போதே அம்மியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம நவர்த்தி எடுக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அம்மியாக இருந்தால். எல்லாம் சேர்த்து நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்கும். உண்மையிலே இந்த பச்சை புளி ரசம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ உப்பும் பெருங்காயமும், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்பரான பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். அவரைக்காய் பொரியல், சுட சுட சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். அவரைக்காய் பொரியல் தான். இன்னும் நான் அப்பளம் தான் நல்லாயிருக்கும். அப்பளம் என்கிட்ட இல்லாதனால இன்றைக்கி வந்து இதோடய முடிச்சிட்டேன் சாப்பாடு. இன்னொரு நாள் அப்பளம் வச்சு சாப்பாடு செஞ்சு பார்க்கலாம். ரசத்துக்குலாம் அப்பளம் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாடு போட்டு ரசம், பச்சை புளி ரசத்தை ஊற்றி அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா வேறு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.